வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கம் சுவை சுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல். நிறைய ஜனங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இந்த வாரம் சாதாரணமாக இந்த ஊறுகாய் அப்படின்னா யாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தான் சாப்பிட்றாங்க. அப்படி தான் சாப்பிட்ணும், உண்மைதான். இந்த ஊறுகாய் வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சு எப்படி இருக்கும், கொஞ்சமாக தான் போடுறோம். அதுவும் காளானில் வச்சு ஒரு மசாலா, காளான் ஊறுகாய் மசாலா. வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கருவேப்பிலை 2 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கட்டு. இப்போது இந்த காளான் ஊறுகாய் மசாலா செய்து அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கிறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா தொக்கு மாதிரி செஞ்சிடறோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுறோம், உப்பு போட்டுறோம், அந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கிறோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த இறக்குற டைமில் எந்த ஊறுகாய் இருந்தாலும் சரி, மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், வெஜிடபிள் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய் உங்கள் வீட்டில் இருக்கோ அது ஒரு 4 டீஸ்பூன் ஊறுகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த தொக்கில் வந்து அந்த ஊறுகாய் சேர்ந்து போகுது. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுது. மஷ்ரூமோடு அந்த ஊறுகாய் அந்த தொக்கோடு சாப்பிடும்போது இட்லி எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். மெத்து தோசை சுட்டதில் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது உண்டு, பொங்கலோட இந்த மஷ்ரூம் ஊறுகாய் மசாலா கலகலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு, இதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிச்சிட்டு, கடுகு வந்து வெடித்தா தான் அந்த எண்ணெய்க்கு வாசனை நல்லாயிருக்கும். சிறு காரம், கடுகு காரம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயத்தை போட்டுருவோம், போட்டு நல்லா வதக்கிப்போம். இது பொன்முறையில் வதக்கணும். கொஞ்சமாக வரட்டும். சாதாரணமாக ஒரு நல்ல ஊறுகாய் செய்யணும் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் வச்சுக்கணும். பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பூண்டு தோலை உரிச்சிடணும். பூண்டு தோலை துஞ்சி வச்சுக்கணும். கடுகு 100 கிராம் கடுகு அரைச்சி வச்சுக்கணும். இருக்குது, வெந்தயம் இருக்குது, அரிசி இருக்குது. அதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் எல்லா இன்க்ரீடியண்ட் அதில் இருக்குது. அது நல்லா வதக்கிறோம். எண்ணெயில் வதக்கூடாது, பூண்டோடு சேர்ந்து வதக்கிறோம். ஒரு மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுது. உப்பு போட்டுடுறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் எடுத்துடுறோம். பேஸ்ட் மாதிரி வந்துடும்.
இதுக்கு வந்து எந்த மாவும் போட்டு அதை வந்து திக்னஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ண திரிஞ்சு வரும். அதை பிரிஞ்சு வரும்போது அதை எடுத்துடுறோம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். சாதாரணமாக நம்ம ஊறுகாய் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஆகிடுது, வெள்ளை கலரில். அப்போது அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஒரு வாட்டியும் திறந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம், இல்லைனா ஓப்பனாக வைப்போம், சரியாக மூடுறது கிடையாது. கை படத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து பூஞ்சாக்காலம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வந்து ஆட் பண்ணல. அதாவது அது லைஃப் நிறையா நாள் இருக்கணுன்றதுக்கு ஆட் பண்ணல. ஏன்னா எண்ணெய் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுது. அதனால் நம்ம பொருளில் வந்து பூண்டு ஊறுகாய்க்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இதை நான் சொன்ன மாதிரி கைப்படாமல் டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியே வைக்கும்போது கெடாமல் இருக்கும். நம்ம செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லெண்ணெய், பூண்டு, மிளகு, அது கடுகு பொடி, மிளகாத்தூள் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கும். போட்டு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்த பிறகு எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு ஊறுகாய். இப்போ இந்த வெங்காயம் வந்து பாருங்க இந்த மாதிரி பொன்முறையில் வந்துடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்கில் மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் தவிர வேறு யூஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்களே சாதாரணமாக யூஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள், உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணும்போது மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம், மஞ்சள்தூள் யூஸ் பண்ணுறோம், தனியாத்தூள் யூஸ் பண்ணுறோம். மிஞ்சி போனால் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்ம வந்து வெரைட்டியாக பண்ணுறோம். புதுசாக அதில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கரம் மசாலா பொடி. இப்போ கரம் மசாலா பொடி நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் வச்சு வெரைட்டி கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது ஏன் மாற்றணும்? இது நம்மளுக்கு எனக்கு என்னுடைய பாலிசி பிரகாரம் நம்ம குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கணும், பொருள் வீணாகக்கூடாது, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். நல்லா குவாலிட்டி கொடுக்கணும், வெரைட்டி கொடுக்கணும், அட் சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் சாப்பிடும்போது. அந்த பொருள் வீணாகக்கூடாது. ஸோ மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வச்சு நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது வேறு எதுனா வச்சு செய்ய முடியும்? மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் தான் மெயினாக இந்த சமையலுக்கு இம்பார்ட்டண்ட்டான 3 இன்க்ரீடியண்ட்டு. அது இல்லைன்னா சமையல் கிடையாது. நம்ம செய்கிறது ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஃபுட்டு. இதே காண்டினென்டல் ஃபுட்டுக்கு தேவையில்லை, ஃப்ரெஞ்சு ஃபுட்டுக்கு தேவையில்லை, காண்டினென்டல் ஃபுட்டுக்கு தேவையில்லை, அதே மாதிரி இட்டாலியன் ஃபுட்டுக்கு தேவையில்லை. பட் நம்ம சவுத் இண்டியன் சமையல் சொல்லும்போது கண்டிப்பாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், இது கண்டிப்பாக இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறதே. அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த வெங்காயம், தக்காளி பழம் பிறகு நல்லா தூக்கு மாதிரி ஆயிடுச்சு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுறோம். இப்போது மஷ்ரூம் போட்டுறோம். நான் சொன்னது தண்ணி தேவையில்லை, அதுலேயே வெந்துடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்துடும். இந்த தொக்கோடு சாப்பிடும்போது ஊறுகாய் வச்சு ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மஷ்ரூம் தண்ணி ஊற்றாமல் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் வெந்து வர வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. சூப்பராக இந்த காலை நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றலை, நான் சொன்னால் அதிலே தண்ணி வருது, அதனால் அதிலே வெந்துடும்னு சொல்லிட்டு நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போது இதில்
உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி பாருங்கள், இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு, என்ன வாடை இருக்கும். இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய். நான் சொன்ன எந்த ஊறுகாயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான காளான் ஊறுகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிக்குவோம். ஒரு வாட்டி எப்படி செஞ்சது பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஒரு கிரேவி மாதிரி வரும். வந்தோடனே இறக்கிடுறோம். திக்கு கிரேவி மாதிரி இருக்கும். அது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரசம் சாதத்தோடய சாப்பிட்லாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும். இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்யுது அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழம். போட்டு நல்லா வதக்கலாம். அதை ஒரு மாதிரி மேஷ் ஆகிறதும் குக் ஆகும். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். தக்காளி பழம் சொல்லும்போது அகெயின் இந்த ஊறுகாய் ஞாபகம் வந்துச்சு. சுடு தண்ணியில் ஒரு 4 தக்காளி பழத்தை போட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கும்போது வெடிக்கும். அதாவது அந்த தோல் வந்து வெடிக்கும். தனியாக வெளியே எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை தோலை எடுத்துடுங்க. மிக்சியில் போட்டுருங்க. ஒரு கூழ் மாதிரி ரெடி ஆகிடும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. பெருங்காயத்தை தாளிச்சிட்டு இந்த தக்காளி கூழ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. திக்காக பேஸ்ட் மாதிரி வரும். எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் ஒரு கோலி குண்டு அளவு புளி திக்காக கரைச்சி அதை விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சு எப்படி ஒரு 10 நாள் எடுத்து சாப்பிட்லாம்.
அகெயின் பொங்கலுக்கும் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் கலக்கலாக இருக்கும். ஜஸ்ட் ஆர்டினரி தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டில் பண்ணுறது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தயாரித்து போட்டலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை முதல்லையே கொஞ்சம் மஞ்சள்தூளும் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி ஊற வைக்கும்போது என்ன ஆகுனா சிக்கன் உள்ள அந்த மசாலா இறங்கும். அதாவது உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் உள்ளே இறங்கிடும், அந்த காரம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் வெங்காயம் தக்காளி போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இந்த சிக்கனை போட்டு நல்லா, அதாவது ஊற வச்சு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கடைசியாக ஒரு சுட்டு அந்த புளியை விட்டுட்டு இருக்கும்போது இந்த சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரம் கரெக்டாக உள்ளே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த உப்பு காரம் உள்ளே கரெக்டாக பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ டேஸ்ட் வந்து அது பிளாண்டாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஸோ உருளைக்கிழங்கு வெந்து வரலும் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுயசுவை நிகழ்ச்சி. மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு இதுலேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். இந்த சைடில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது அந்த என்ன சொல்லுவேன், அந்த ஒரு அடி பிடிச்சது அது மாதிரி இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா ஸ்மெல் இருக்கக்கூடாது, ஆனால் சைடில் பிடிச்சிருக்கணும். அந்த சாதத்தோடு கிண்டி அதை கரகரப்பாக சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஸோ இதில் சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நல்லெண்ணெய் செய்யும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் இஞ்சி பூண்டு, அதாவது தக்காளி போடும்போது அந்த இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டோம். அந்த இஞ்சி பூண்டு சப்போஸ் அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா இஞ்சி பூண்டு போடுங்க, ஸ்டைலில். ஸோ இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போடலாம். உங்களுக்கு வாசனை பிடிக்கல அப்படின்னா தேவையில்லை. ரெடி ஆகிடுச்சு.
தோசையோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்குன்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பண்ணணும். வெங்காயம் இல்லாமல் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வெந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டோம். அப்புறம் பட்டாணியும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டோம். அதில் அந்த வேக வச்ச காரணம் என்ன சொன்னால், இந்த உருளைக்கிழங்குல வந்து உப்பும் காரம் எடுத்துக்கும், அதனால தான் வேக வச்சுட்டு போட்டோம்னு சொன்னோம். ஸோ இந்த 2 டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா பூரி தோசையோட, சப்பாத்தியோட, அதே மாதிரி ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.